ஐஆர்எஃப் வெல்கம் பேக் டு த நியூ வீடியோ. ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ஒரு பைபாஸ் ரோட்டில் நிற்கிறாங்க. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து சோலோவாக பார்த்தீங்கன்னா வந்து தனுஷ்கோடி ரைடு பார்த்தீங்கன்னா வந்து கிளம்பிட்டோம். ஸோ பாருங்க எல்லாமே வந்து ரெடி ஆகிடுச்சு. இன்னொரு 200 கிலோமீட்டர் தாங்க, 70 கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா வந்து தாண்டி வந்துட்டோம். இன்னொரு 170 என்னமோ சம்திங்னா என்னமோ இருக்குது கிலோமீட்டர்ஸு. ஓகே ஃபேமிலி, நம்ம சேனலுக்கு நீங்கள் இப்போ தான் புதுசாக வரீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ சோலோ ரைடு பார்த்தீங்கன்னா வந்து கிளம்பிட்டோம் தனுஷ்கோடிக்கு. அங்கே என்னென்ன அட்ராக்ஷன்ஸ்லாம் இருக்குது அப்படின்றது தெரில. ஓகே ஃபேமிலி, இதுக்கு முன்னாடி நீங்கள் எத்தனை பேர் வந்து சோலோ ரைட் பண்ணியிருக்கீங்க அப்படின்றத மறக்காமல் சொல்லிடுங்க. இது வந்து எனக்கு ஃபஸ்ட் டைம் சோலோ ரைடு. எக்கச்சக்க நேரத்துக்கு போயிட்டு வந்திருக்கேன் சோலோவா, பட் வந்து ரைடு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இது வந்து எனக்கு ஃபஸ்ட்டு வந்து ஒரு சோலோ ரைடுங்க. இது வந்து எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து மைண்டே பார்த்தீங்கன்னா வந்து ஒரு மாதிரி இருக்குது, யாருமே பேசுறதுக்கு ஆள் இல்லாமல். ஸோ நம்மளே பார்த்தீங்கன்னா வந்து தனியாக போயிட்டு இருக்க மாதிரி இருக்குது. ஓகே, டாட்டா பை பை ஃபேமே. அப்படியே வந்து மோட்டோ விளாகில் கணிப்போம் வாங்க. ஐஆர்எஃப் அவ்வளோதாங்க, கிளம்பிட்டோங்க. இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஒரு 200 கிலோமீட்டர் நம்ம தான் இருக்குது. சோலோவாக போகிறனால லைட்டாக பார்த்திங்கன்னா வந்து பயமாக இருக்குது. ஏன்னா கீழே விழுந்துட்டோம்னா கூட தூக்க யாருமே இருக்க மாட்டாங்கல்ல, அந்த ஒரு பயம் தாங்க, வேறு ஒன்றும் இல்லை. வேறு எதுக்குமே பார்த்திங்கன்னா வந்து நம்ம வந்து பயப்படக்கூடிய ஆள் கிடையாது. சோலோவாக போகிறது ஒரு மைண்டுக்கு பார்த்திங்கன்னா வந்து கொஞ்சம் அப்செட் ஆகுதுங்க. பேசுகிறதுக்கு யாருமே இல்லை, தனியாக பார்த்திங்கன்னா போயிட்டுருக்கேன். ஆனால் இதுவும் நிறையா பேருக்கு பிடிக்குங்க. சோலோ ரைடு தான் பார்த்திங்கன்னா வந்து மேக்ஸிமம் பேர் பார்த்திங்கன்னா வந்து சோலோ ரைடு தான் பார்த்திங்கன்னா வந்து பண்ணுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து தனியாக போய் பழக்கமாக இருந்திருக்கும். எனக்கு கேங்காக போய் இதுங்க எல்லாம் 250 390 போய்ட்டுருக்குங்க. இங்கே பாருங்க, ஏறப்பு 800 ரூபாய்க்கு போட்டிருக்கோங்க, தெரியுதா? 800 ரூபாய்க்கு பார்த்தீங்கன்னா வந்து போட்டிருக்கோங்க. ஏன்னா அதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா 300 ரூபாய்க்கு பார்த்தீங்கன்னா நான் வந்து போட்டேன் பெட்ரோல், அதனால் நம்ம டேங்க் ஃபுல்லாக காமிக்குது. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு கோடி இறங்கிடுச்சு. பெரிய குடிகாரன் ஆகிட்டான். உங்களுக்கு தெரியாது இவனை பற்றி. முன்னெல்லாம் தங்க மாதிரி மைலேஜ் கொடுத்துக்கிட்டு இருந்தான், இப்போலாம் வந்து பெரிய குடிகாரன் ஆகிட்டாங்க. எந்த பக்கம் டேய் ஒரு நாளைக்கு எத்தனை பேர் காரா இருக்கும் வந்து ஒரு ரோட்டில்? மனசே கஷ்டமாக இருக்குடா. இவ்வளோ பேருக்கெல்லாம் தாண்டி போகணும். நல்ல வேளை இந்த பக்கமாக லெஃப்ட் ரைட்டுன்னு வந்து தனித்தனியாக வச்சுருக்காங்க. பட் அங்கிட்டலாம் பார்த்தீங்கன்னா வந்து இது பண்ணியிருக்காங்கங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் ஆசைங்க தனுஷ்கோடி போகணும் அப்படின்னு. அதுதான் பார்த்தீங்கன்னா வந்து சோலோவாக தான் ரைடு போகிறோம், நம்ம பிடிச்ச இடத்துக்கே போயிடுவோம்டா, அப்போ தான் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக போகும் அப்படிங்கிறனால தனுஷ்கோடி செலக்ட் பண்ணிட்டேங்க. அங்கே வந்து நிறையா இருக்குதுன்னு நினைக்கிறேன், போய் பார்ப்போம் என்னென்ன இருக்குது அப்படின்றத. அதுக்கு முன்னாடி ரொம்ப சேஃப்டியாக பார்த்தீங்கன்னா வந்து போகணுங்க. எதனால அப்படின்னா கீழே விழுந்தால் கூட கால் இருக்க மாட்டாங்க, அதனால தாங்க லைட்டாக வந்து பார்த்திங்கன்னா வந்து இதாக இருக்குது. காலைல பார்த்திங்கன்னா வந்து சாப்பாடு இருந்தால் சாப்பிட்லங்க, போயிட்டு ஏதாவது இடையில ஒரு சின்ன ஹோட்டல் இருந்துச்சு நாங்கள் சாப்பிடணும். பெரிய பட்ஜெட்லாம் பார்த்திங்கன்னா நான் வந்து எடுத்துகிட்டு போகல, ரொம்ப கம்மியாக தான் பார்த்திங்கன்னா வந்து எடுத்துகிட்டு போயிட்டுருக்கேன். அதுவும் பார்த்திங்கன்னா ஒர்க்குக்கு போயிட்டு காசு சேர்த்துட்டு நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா எவ்வளோது இருக்குது, இந்த காசு சேர்க்குறதுக்குள்ள காசு தாங்க லைஃப்ன்ற மாதிரி ஆகிப்போச்சு. ஆனால் நல்லா இருக்குங்க. ஆனால் இந்த இடையிலையும் நான் நிறையா வந்து பார்த்திங்கன்னா வந்து சொந்தங்களையும் வந்து சேர்த்துட்டேங்க. எக்கச்சக்கமான ஐஆர்எஃப் பார்த்திங்கன்னா வந்து நிறையா பேருங்க, எப்படி சொல்கிறது, கிட்டத்தட்ட நிறையா பேர் பார்த்திங்கன்னா விசுவாசமான ஆளுங்க. எப்போ பயங்கரங்க, அதெல்லாம் செம்மையாக காற்றடிக்குதுங்க.